இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவில் இருக்கிற இப்போங்கிற சிட்டி பக்கத்தில் இருக்க குவா டெம்பரோங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த கேவுக்குள்ளே தான் வந்து உள்ளே போக போகிறோம். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு மலைக்கு உள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 300 மீட்டர் தான் வந்திருப்பேன். அதுக்கே வந்து ஒரு மோர் தென் 25 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ வந்து ஸ்டீப்பாக மேலே ஏறுது. உள்ளே போக போக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கத்தனா பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குதுன்ட்டு. அங்கே பாருங்கள், நம்ம அந்த வழியில் நடக்கும்போது அந்த கேவோட டாப்பையும் வந்து டச் பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தெரியுது அவங்களுக்கு. ஸோ வாட்டர் வந்து எப்படி தேங்கியிருக்க பாருங்கள் இங்கே. ஹாய், வணக்கம்ங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து மலேசியாவில் இருக்கிற இப்போங்கிற சிட்டி பக்கத்தில் இருக்க குவா டெம்பரோங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குவா டெம்பரோங்கிறது வந்து ஒரு கேவ் டூர் மாதிரி உள்ளே வந்து அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ என் பின்னாடி தெரியுது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த கேவுக்குள்ளே தான் வந்து உள்ளே போக போகிறோம். அந்த கேவ் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. நம்மளால் வந்து எவ்வளோ முடியுதோ ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட் டூர்ஸ் இருக்குது. டூர் 1, டூர் 2, டூர் 3, டூர் 4 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. டூர் 4ங்கிறது வந்து அந்த லாஸ்ட்டு 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. நம்ம வந்து இந்த கேவுக்குள்ளே வந்து இப்போ போயிட்டு உள்ளே வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் இப்போ மலேசியாவில் இருக்கிற பினாங்கிற சிட்டியிலேருந்து இப்போ அப்படிங்கிற சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க குவா டெம்பரோங் அப்படிங்கிற ஒரு பிளேஸை தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போங்கிற சிட்டியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த குவா டெம்பரோங் இருக்குது. குவா டெம்பரோங்னா ஒன்றும் இல்லைங்க, அதை வந்து ஒரு கேவ் விசிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து மலேசியாவில் குவானா வந்து கேவுன்னு அர்த்தம், அப்புறம் டெம்புராங் அப்படின்னா வந்து கோகோனட் செல்லுன்னு அர்த்தம். இந்த கேவ் இருக்கிற ஹில் வந்து ஒரு கோகோனட் செல் ஷேப்பில் இருக்கிறனால வந்து அதை அப்படியே வந்து பேராக வச்சுருக்காங்க. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 to 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த கேவில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேவில் சுங்கை அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ரிவரும் ஓடுது. இந்த கேவில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 விதமான டூர்ஸ் வச்சுருக்காங்க. டூர் 1 அண்ட் டூர் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நம்ம வாக் பண்ணி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். டூர் 3 அண்ட் டூர் 4 வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட் டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த கேவில் போகிற ரிவர் நான் சுங்கைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த கேவோட எண்டில் போனால் வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதோட மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக பார்க்க வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். டூர் 3 அண்டு டூர் 4 போனோம்னா வந்து கைடோடு தான் போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மார்னிங் வந்து 10 o'clock வந்து நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துருக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தனால வந்து நம்மளால் வந்து லாஸ்ட் அந்த 2 டூர்ஸ் வந்து போக முடியல. இப்போ இந்த வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்ளீட் ஹில்லுமே வந்து சுற்றிலுமே வந்து ஃபுல் க்ரீனி அந்த மரம் தான் இருக்குது. இந்த ஏரியாவை பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து ஒரு டென்ஸாக க்ரீனியாக இருக்குன்ட்டு. சரி சரி மேலே தான் பாருங்கள் தண்ணி வந்து எப்படிலாம் ஒழுகுதுன்னு. இங்கேயுமே வந்து ஒரு சுனை மாதிரி ஓடுது.
நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாமே வந்து வாட்டர் தான், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வெளியே பார்த்தோம் பார்த்தீங்களா தண்ணி ஓடுறது, அது வந்து உள்ளே அந்த கேவுக்குள்ளே இருந்தே வந்து அப்படியே வெளியே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து அந்த ஃபாசில்லாம் வந்து உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம பார்க்கலாம் முடிஞ்சா. இந்த குகையை பாருங்க எவ்வளோ ஹைட்டா போகுதுன்ட்டு. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு மலைக்கு உள்ள வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த நீங்க வெளியே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு மலை காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு நல்ல கிரீனியா. ஸோ அந்த மலைக்கு உள்ள தான் வந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருங்க மேலே. பரவாயில்ல, உள்ளேயுமே வந்து நம்ம நடக்கிறதுக்காக நல்ல ஒரு வாக்கிங் பாத்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய குகையாக இருக்குது பார்த்தீங்களா இது. மேலே பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு மலைக்கு உள்ளே வந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கேவுக்குள்ள வந்து இருக்கிறதுக்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு அட்வென்ச்சராக ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. என் பின்னாடிலாம் பாருங்கள் அந்த குகை வந்து எவ்வளோ ஹைட்டாக மேலே போகுதுன்ட்டு. இது வந்து உள்ளே வந்து இன்னும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே இதே மாதிரியே வந்து போய்கிட்டே இருக்குது. பாருங்கள், அதுவுமே வந்து இப்படி மேலே தான் போகுது. ஒரு ஸ்ட்ரைட்டாக கூட போகல. இந்த மாதிரி வந்து மேலே மேடு மாதிரி வந்தது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸ்டேர்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து அந்த பாதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு கம்ப்ளீட் அந்த கேவோட வந்து ஒரு ஓப்பனிங் வியூ மாதிரி பார்க்க முடியுது. செமையாக இருக்குது. இதான் வந்து அந்த கம்ப்ளீட் வந்து கேவோட ஓப்பனிங்கு. அங்கேருந்து வந்து நம்ம அப்படியே வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். பார்க்கவே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வந்து மேலே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். உங்களுக்கு அங்கே தெரியுதா அந்த லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த லைட்டு தான் வந்து நம்ம போகிற பாத்து. அங்கே பாருங்கள் அப்படியே ஸ்டேர்ஸ் வந்து அப்படியே எப்படி உள்ளே போய்கிட்டே இருக்குன்னு. குகை எல்லாமே வந்து ஒரு நேராகவோ வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மாதிரி இல்லை. குகை வந்து அப்படியே வந்து உள்ளே மேலே ஏறுது இறங்குது, அந்த மாதிரி வந்து ஒரு ஜிக்ஜாக் பொசிஷனில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஆக்சுவலி இங்கே வந்து தண்ணி எப்படி ஒழுது பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி. அந்த மேலே குகையில இருந்து ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சில இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சில அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குது அந்த கரெக்டாக அந்த உச்சியில். அங்கேருந்து வந்து அந்த தண்ணி வந்து எப்படி ஒழுகுது பாருங்கள் சூப்பராக.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரியாவில் வந்து ஒரு கேவ் போயிருக்கோம். அந்த கேவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து ஒரு ஐஸ் கேவ் மாதிரி அந்த கேவு. பட் அந்த கேவோட வந்து இந்த கேவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமாக பிரமிப்பாக உள்ளமே வந்து போகிறதுக்குமே வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து லைட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ்க்காக வந்து இந்த இடத்துல மட்டும் வந்து அங்கே கொஞ்சம் லைட்டாக அந்த செடி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 300 மீட்டர் தான் வந்திருப்பேன். அதுக்கே வந்து ஒரு மோர் தென் 25 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ வந்து ஸ்டீப்பாக மேலே ஏறுது. உள்ளே போக போக வந்து கொஞ்சம் உள்ளே போக போக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் உள்ளே போகணுன்னா வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிற பாறையெல்லாம் ஒரு வேளை உடஞ்சி தான் கீழே விழுந்துருக்குமா என்னன்னு தெரியல. எவ்வளோ இடத்துல பாருங்கள் அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள். கத்தனா பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குதுன்ட்டு. அகைன் பாருங்கள் ஸ்டீப்பாக வந்து எப்படி ஏறுதுன்ட்டு. அங்கே பாருங்கள், நம்ம அந்த வழியில் நடக்கும்போது அந்த கேவோட டாப்பையும் வந்து டச் பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பயங்கரமான குழி இது. ஸோ கேவோட டாப்பு இது. இதான் வந்து கேவோட டாப்பு. எப்படி இருக்குது பாருங்கள். ஹாய், நான் இப்போ வந்து உள்ள கேவ் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்து உங்களுக்கும் வந்து அப்படி ஃபீலாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து இன்னுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரஸான நிறையா வீடியோஸ்லாம் வந்து இந்த மலேசியன் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ until then, stay tuned. Take care everyone. Bye.